அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னா, தனுவாஸ் 2024-25 அகாடமிக்கு இருக்குது ரேங்க் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகுது, அது சம்மந்தமாக இன்றைக்கி தனுவாஸ் டீன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட விஷயத்தை ஆடியோ மெசேஜ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் டிலே, எதனால் டிலே அப்படிங்கிற முழு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆடியோவை லிசன் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலோட ஷேர் அண்ட் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான வீடியோ, பொறுமையாக லிசன் பண்ணி கேளுங்க ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள். யூஜி இப்போ அப்ளிகேஷன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இப்போ ரேங்க் லிஸ்ட் எப்போ மேடம் வரும் 2024-25க்கு? சப்மிஷன் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு சார், ஸ்க்ரூட்டனி செக்கிங் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அது முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் வரும். ப்ராபப்ளி மெடிக்கலோட ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி தான் சார் வரும். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட்டு வரதுக்கே மெடிக்கலில் இது பண்ணி தான் வருமா? இல்லை, அது இங்கே நம்மளது ஸ்க்ரூட்டனி முடிஞ்சிருச்சுன்னா ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் டிசிஷன் தான். இல்லை மெடிக்கல் அவங்களோட ஸ்டார்ட் பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் வெளில விடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி அந்த மாதிரி எல்லாமே வந்து மெடிக்கல் பேஸ் பண்ணி தான் இதுதான். ஆமாம். அது வந்து இப்போ ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் லிஸ்ட் விடுறதுன்னா விட்டுருங்க, கவுன்சிலிங் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எங்களுக்கு டைரக்ஷன் வந்ததுன்னா அது மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து சர்டிஃபிகேட் செக்கிங் போயிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 2 to 3 டேஸில் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? தெரியல இருக்குது. இல்லைங்க சார், இப்போ தான் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆமாம், எப்படியும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி இருக்கலாம். அதான் இப்போ மெடிக்கல் பேஸ் பண்ணி தான் அந்த அது கூட வந்து டைரக்ஷன் பை இதுதான், கவர்மெண்ட் தான். அந்த ரேங்க் லிஸ்ட் விட்டுருங்க, கவுன்சிலிங் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி நடக்கும். ஓகே. இல்லை ரேங்க் லிஸ்ட்டே நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அப் டு மெடிக்கல் இதுனாலும் அதுதான். அதே போல தான் விசி அந்த மாதிரி தான் அவங்களா? விசி ஆல் இந்தியா கவுன்சிலிங் அதுவும் அதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது பேஸ்ட் ஆன் நீட் தானே அவங்களும். ஆமாம். ஓகே ஓகே, அதனால தான், வேற ஒன்றும். சரிங்க. ஓகே, தேங்க்யூ மேம். சரி.